கூத்தெல்லாம் கவனம் கரவரையில 30 பேர் வரவங்க இப்ப நாங்க 8 இந்த காணொலியில் என்ன காணப்படுவோம் என்றால் மிக உயிருக்கு ஆபத்தான ஒரு கிட்டத்தட்ட ஆபத்துன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு உயிரினம் உண்டு கரவலை மூலமா வந்திருக்கு. அது ஆக்களுக்கு அப்படின்னா என்ன ஆகும் என்ன இதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிற முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூத்தெல்லாம் கவனம் ஓமண்ணா என்ன இது ஆஹா இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாது. எரிபுழு இது மனுஷனுக்கு அடித்தால் சரியான வேதனையை தரும். பூட்டுகளுக்கு அவ்வளோ கையலுக்க ஊட்டும் காலுக்க ஊட்டும். இது ஒரு உயிர் கொல்லி இந்த மருந்து. வேறு எந்த மாதிரி தாக்கும் என்ன செஞ்சா தாக்கும் அப்படி? இது இந்த கீழே தெரியுற கூந்தலர் ஆக்கல்லப்பட்டால் ஒரு மனுஷனுக்கு 199 பாதிப்பு இருக்குது. பூட்டுகளுக்க ஊட்டும் காலுக்க ஊட்டும் கையுக்க ஊட்டும். 90% பாதிக்குமா? அவ்வளோ ஒரு பயங்கரமான சாகரட்டங்களும் பெறக்கூடாது. இது இதண்டா குடிக்கக்கூடாது, சேத்தன் குடிக்கக்கூடாது. அப்போ கரவலை மாதிரி உயிருக்கு ஆபத்தான தொழிலாக இருக்குது என்ன அண்ணா? கரவலை மாதிரி உயிருக்கு ஆபத்தான எல்லாம் கொஞ்சம் பாதிப்பான பிரச்சனை தான். ஓகேண்ணா. வணக்கம் உறவுகளே. இது ஒரு மிக ஆபத்தான ஒரு உயிரினமா என்னன்னு சொல்லி அண்ணாடுக்கப்போ வாங்க. அண்ணா என்ன இது? ஆமாண்ணா, இது என்ன பிரச்சனை என்றால் இது ஒரு புழு மாதிரி. இது கண்ணுக்கு தெரியாது. இதுக்குள்ள தான் இந்த புழு வருதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இது தெரியாது. பழையாக்கள் தருமங்கள்ட்ட சொன்னவங்க தான் நாங்களுக்கு இது தூக்கிலாம் பிடிக்கலாம் ஒன்றும் நடக்காது. கையில் பட்ட ஒன்றுமா இதை இப்படி தூக்கிலாம் ஒன்றும் நடக்காது. உள்ளே இருக்கிற இதுதான் வெடிச்சு ஆக்களுக்கு பறந்தா அது புழு அப்படி. இது எந்த வயல வெடிக்கும்னு சொல்றீங்க? இது உள்ளதான் இருக்குது. இது கண்ணுக்கு தென்படாது. என்ன மாதிரி என்ன வெடிக்கும்? அது தும்புறிஞ்சினா இது வெடிக்குமா இல்ல நாங்கள் பலூன் என்ன மாதிரி ஊசியால குத்துனா உடையுதோ அதே மாதிரி தான் இல்லையா? இது தும்புறிஞ்சினா வெடிக்கும். இது ஒரு உயிரினம் இல்லையா? ஒரு யொக்கோ. இது நாங்க கிளாஸ்ன்னு சொல்றோம். கிளாஸ் ஆயிடு பேர். இது எரிப்புழு. இது ஒரு எரிப்புழுன்னு தான் சொல்றாங்க. இது கண்ணுக்கு தென்படாது. மற்ற இது அப்பினா இன்றைக்கு அப்பினா இதே டைம் நாளைக்கு இதே டைம் தான் நிற்கும். இதுக்கு வைத்தியரை பார்த்து ஊசி போட்டோ இல்ல மருந்து எடுத்தோ ஒரு பிரியோசனம் இல்லை. அவ்வளவுதான். எங்க கரவரையில 30 பேர் வரவங்க இப்ப நாங்க 8 பேர் தான் வளைக்கிறோம். அவ்வளவே பயத்துல வேற இல்லை. ஏன்டா இது குத்தினா முதுக குத்தும், தலை சுத்து, மண்டை குத்து, வயிற்று குத்து, இருக்கிற வைத்தியம் வருத்தம் ஃபுல்லா வரும். இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பிரியோசனமே இல்லை. அதான் இது அதுக்கானதான். இது மேரி டைம் மட்டும்தான் பெறும். இது கோடையிலையோ மற்றது சோளங்க அதுவல்ல வராது. இந்த நாள் மட்டும்தான் பெறும். இந்த மாதத்துல தான் பெருமை. அவதானமா இருங்க. இது யாரும் கையால கசக்கியோ புளிஞ்சோ ஒன்றும் பார்க்காது இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தான் ஆபத்து. ஓகே, நன்றி. ஆபத்தான ஒரு இது கடல் வாசி. இது பட்டா என்ன ஆகும்னா? இது பட்டா என்ன ஆகுது? கையில் பட்டா உடம்பு உள்ள குத்திட்டே இருக்கும். உயிர் ஆபத்துக்கு கூட மூச்சடக்குறது நன்மை ஒன்று இருக்குண்ணா. அவ்வளோ ஆபத்தா இது? இது இப்போ இது என்ன செய்யலாம்? இது இதை நாங்கள் கடல்ல தான் போடணும். திரும்ப உறவுகளே, அந்த அண்ணன் சொன்னது போல அடுத்த கரவலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 எரிப்புள்கள் வந்திருக்கு. எரிப்புள் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவ்வளோ ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு தொழில்னு பாருங்கள். எனவே அவர்கள் தரும் மீனை நீங்கள் எந்த ஒரு பேரமும் பேசாமல் ஒரு நியாயமான விலைக்கு வாங்க பாருங்கள். மீண்டும் எரிப்புழுவா மாம்பில்